ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செந்தில். இது உங்களோட ஃபேவரட் சேனல். இன்னைக்கு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். மார்க்கெட் கிராஷ். இஃப் அட் ஆல் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரீச் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய வியூவர்ஸை போய் சேர மாட்டேங்குது. இதுக்கு யூடியூபோட ஒரு ஆல்கரிதம் தான் காரணம். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடியோ நிறைய வியூவர்ஸ்ட்டு போய் சேரும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு மார்க்கெட் கிராஷ்ல ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அது 50 ரூபாய் இல்ல 40 ரூபாய் வந்திருக்கும். உண்மையிலேயே ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க. 100 ரூபாய் கொடுத்து வாங்கின ஷேர் 40 ரூபாய்க்கு வந்திருக்கு. இப்போ நான் ஆவரேஜ் பண்ணணும்னா என்கிட்ட காசு இல்ல ஆவரேஜ் பண்றதுனாலும் எவ்வளவுதான் நான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்டாக்கு எப்படியாவது ஒரே ஒரு தடவை என்னோட காஸ்ட் ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா போதும், 100 ரூபாய் வந்துச்சுன்னா நான் உடனே வித்துட்டு எஸ்கேப் ஆயிடுவேன், எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்பவே டெஸ்போ ஆயிடுவாங்க. அதை மட்டும் எப்போதுமே பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எவ்வளவுதான் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் சரிங்க, அந்த ஸ்டாக் திரும்பவும் கீழே வரதான் செய்யும். இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு 50 ரூபா 40 ரூபா வருது அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் அது ஒரு பேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்க எந்த ஸ்டாக் எடுத்துக்கங்களேன், ஐடிசியா இருக்கட்டும், இல்ல பிரிட்டானியாவா இருக்கட்டும், இல்ல டாட்டாவா இருக்கட்டும், எல்லா ஸ்டாக்குமே கண்டிப்பா ஒரு சின்ன கிராஷ் இருக்க தான் செய்யும், எவ்வளோ பெஸ்ட் ஸ்டாக்காக இருந்தாலும். அதே மாதிரி நான் சொன்ன இதே எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அது 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்டாக் மேலே உங்களோட கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாக் திரும்ப 100 ரூபாய் வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. பட் ஆஃப்டர் டூயிங் ஆல் த ஸ்டடீஸ் ஆன் தட் ஸ்டாக், அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக் வாய்ப்பே இல்லை அப்படின்னு உணர்றீங்கன்னா அந்த ஸ்டாக் திரும்ப 100 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க உணர்றீங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த என்டையர் ஸ்டடி ஆன் தட். அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இந்த ஸ்டாக் வராதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாக்ல ஐயோ எப்படியாவது இந்த ஸ்டாக் வராதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு 100 ரூபாய் 75 ரூபாய் 80 ரூபாய் வந்துருச்சுன்னா நான் வித்துட்டு வெளில வந்துடுவேன், என்னோட லாசஸை குறைச்சிக்கிருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு மார்க்கெட் கிராஷில் என்ன நடக்கும், நல்ல ஸ்டாக்ஸ்லாம் 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வந்திருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஸ்டாக்கு 100 ரூபாயிலேருந்து 40 ரூபாயோ 30 ரூபாயோ வந்திருக்கும். நான் 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு இப்போ 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்டாக்கை நான் 30 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ லாஸில் விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக்கு அதே 100 ரூபாயில் இருந்தது இப்போ 50 ரூபாயில் வந்திருக்கு. அந்த ஸ்டாக்கை வாங்கினா எனக்கு டபுள் லாஸ் ஆச்சே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த குட் ஸ்டாக்ஸ் 50 ரூபாயிலிருந்து திரும்ப 100 ரூபாய் போறதுக்கு ஒரு மாசம் கூட வேணாங்க. திரும்ப மார்க்கெட் கிராஷ்ல இருந்து கொஞ்சம் ரிகவர் ஆச்சுன்னா கூட கண்டிப்பா அது டக்குன்னு 100 ரூபாய்க்கு வந்துடும். ஆனா நீங்க வாங்கி வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ் கம்மியான நீங்க உங்களோட ரிசர்ச்ல உங்களுக்கு தெரிய வருது இது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் திரும்ப வர்றதுக்கு மேபி திரும்ப மார்க்கெட் ஹை வந்தா கூட பாசிபிளா அப்படின்னு தெரியல. ஒன்னு. ரெண்டாவது, நீங்க நல்ல ஸ்டாக்ஸ் லோ பிரைஸ்ல கிடைக்கிற நேரங்க இந்த மார்க்கெட் கிராஷ். இந்த மார்க்கெட் கிராஷ் நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி வர்ஸ்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதாவது பேட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வித்துட்டு வெளியில் இந்த மாதிரி குட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் இந்த ஸ்டாக் ஏறும் ஒரு 70-80 வந்தவொடனே வித்துட்டு நான் வெளியில் வர்றேன் அப்படின்னு நினைக்கும் போது அது 70-80 வரும்போது நீங்கள் சொல்கிற இன்னொரு ஸ்டாக் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாயை தாண்டி 150 ரூபாயில் போய் நிற்குங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் ஒரு பெஸ்ட் சான்ஸை, ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால மார்க்கெட் கிராஷ்ல இருக்கும்போது உங்களோட ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு விழுகுதுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஸ்டாக் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது முக்கியம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஸ்டாக்ஸை வித்துட்டு நம்பிக்கை உடைய ஸ்டாக்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாஸ் பண்ணதை விட அதிகமாகவே ரெக்கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, கெட் அவுட் ஆஃப் யுவர் பேட் ஸ்டாக்ஸ். உங்களோட பேட் ஸ்டாக்ஸ்ல இருந்து வெளியில வந்துருங்க. ஃபைண்ட் அவுட் த குட் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன்
வந்தேன். நான் ஸ்டாக் ஏல வந்த லாஸை ஸ்டாக் ஏலையே வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸ்டாக் பி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் பியில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் என்ன லாஸ் பண்ணணும் அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட நான் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்கலாம் இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. நீங்கள் ஒரு மாம்பழ வியாபாரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மாம்பழங்கள் விற்கிறதுக்கு ஒரு 100 கிலோ மாம்பழம் டெய்லி வாங்குற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த 100 கிலோ மாம்பழத்தில் 1 கிலோ மாம்பழம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1 கிலோ மாம்பழம் 50 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 1 கிலோ மாம்பழம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஃபுல்லாக கெட்டு போகல, கொஞ்சம் அங்கங்கே அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. அதை கிடைக்கிற விலைக்கு வித்துட்டு ஒரு 30 ரூபாயோ 20 ரூபாயோ இல்லை 10 ரூபாய்னா கூட கொடுத்துட்டு அந்த மாம்பழத்துல இருந்து அந்த 10 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ ரெக்கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட். இல்லை நான் இதை வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன், 50 ரூபாய்க்கு வித்தாதான் எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டு போன மாம்பழத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டே எண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ நீங்கள் அது விற்காமல் இருக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் கெட்டு போய் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். அது நீங்கள் அடுத்து லாஸ்ட்டில் குப்பையில் தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதுலேருந்து 1 ரூபாய் கூட ரிட்டர்ன் வராதுங்க. அது மாதிரி தாங்க நான் சொன்ன பேட் ஸ்டாக்ஸும். நீங்கள் அது பேட் ஸ்டாக்ஸ்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இல்லை இதுலேருந்து நான் ரெக்கவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை ஃபுல் லாஸ் இல்லைன்னா டோட்டல் லாஸில் தாங்க கொண்டு போய் நிறுத்தும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் வித்துட்டு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் டெய்லி 100 கிலோ மாம்பழம் விற்கிறவங்க, உங்களுக்கு டெய்லி 100 கிலோ விற்கும் அப்படிங்கும்போது அதை டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம்ல. இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருக்கே அப்படின்னு இருக்கலாம். பட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ரியலி இன்ட்ரெஸ்டட். அதே மாதிரி நான் முன்னாடியே ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி மறக்காமல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம திரும்ப பேசுவோம். நான் உங்கள் செந்தில். நன்றி, வணக்கம்.